பெயரால் 8.5 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு ஆம்புலன்ஸை வாங்கி தந்திருக்கிறார்கள். இன்றைக்கும் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் அந்த ஆம்புலன்ஸ் இயங்கிக் கொண்டிருக்கிறது. சிங்கப்பூரை சேர்ந்த துவா சந்திரசேகர் என்கின்ற முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த அவர் அழைத்து அந்த மாவட்ட செயலாளரிடத்திலே சொல்கின்றார், ஒரு ஆம்புலன்ஸை நான் வாங்கி தருகிறேன், திருப்பூரில் இயக்குங்க. ஒரு சகோதரர் கொங்கு வேளாளர் கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர், அவருடைய பெயரு கிருஷ்ணமூர்த்தி. திமுகவுக்கு ஒரு ஆம்புலன்ஸை வாங்கி கொடுத்து நம்முடைய பேராசிரியர் ஜவாஹர்லால் சாஹிப் தலைவர் அவர்களும் அன்றைக்கு அந்த ஆம்புலன்ஸை அர்ப்பணித்திருக்கிறார்கள். மாமமச்சான்களாக இந்த மண்ணிலே உறவு கொண்டாடி வாழ வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். முதுகுளத்தோர் மண் அதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு மண்ணாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய, இங்க சொன்னார ஒரு ஊர்ல ஒரு நரி, அதோட கதை சரின்னு, அது மாதிரி நரித்தந்திர சதிகாரர்கள் இன்றைக்கு ஒன்றியத்தில் ஆட்சி கட்டில் உட்கார்ந்துகிட்டு எப்படியாவது கலவரத்தை உண்டாக்க முடியுமான்னு இன்றைக்கு கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். அதை முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் எந்த காலத்திலும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அதற்கான ஒரு பாலமாக இந்த ஆம்புலன்ஸுகள் நாடு முழுக்க திகழும் என்ற காரணத்தால் தான் இன்றைக்கு இது போன்ற ஆம்புலன்ஸுகளை நாம் இயக்கி கொண்டிருக்கிறோம். ஒற்றுமைக்கான ஒரு பாலமாக இந்த ஆம்புலன்ஸுகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, இங்க வரலாற்று ஆய்வாளர் ஜாக்கிர் ஹுசேன் முதுகுளத்தோர் மண்ணை பற்றி பல்வேறு செய்திகளை சொன்னார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் காந்திய வழியில், அகிம்சை வழியில் போராடினால் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்காது. ஆயுதம் ஏந்தி ராணுவத்தை தயாரித்து ஆயுத வழியில் தான் இந்த நாட்டுக்கான சுதந்திரத்தை பெற்றுத்தர முடியும் என்ற காரணத்தால் இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்கினார். அப்படி உருவாக்கிய போது தேவர் திருமகனார் முத்துராமலிங்க தேவர் தான் முன்னணியில் வந்து அவருடைய படைக்கு மிகப்பெரிய ஆள்பலத்தை சேர்த்து தந்தவர், நந்த மண்ணை சேர்ந்தவர் என்பதை நாம் பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். அப்படி வரும்போது அந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய படையில் மிகப்பெரிய அளவில் பொருளாதாரத்தை வாரி கொடுத்ததிலும், படையில் நின்று உயிர் தியாகம் செய்ததிலும் இந்த முஸ்லீம் சமுதாயத்துடைய பங்களிப்பு என்பது வரலாறு முழுவதும் நிரம்பி கிடக்கிறது. அது காந்திய வழி போராட்டமாக இருந்தாலும் சரி, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தலைமையிலான ஆயுதம் தாங்கிய இந்திய தேசிய ராணுவமாக இருந்தாலும் சரி, பகத்சிங் தலைமையிலான புரட்சி படையாக இருந்தாலும் சரி, அனைத்திலும் இந்த சமுதாயத்துடைய ரத்தம் கலந்திருக்கிறது. எந்த பகுதியில் போய் சுதந்திர போராட்டத்தினுடைய களத்தில் நின்று அந்த மண்ணை எடுத்து நுகர்ந்து பார்த்தாலும் அந்த ரத்தத்தில் முஸ்லீம்களுடைய ரத்த நெடி என்பது வீசிக்கொண்டே இருக்கும். அந்த அளவுக்கு ரத்தம் சிந்திய ஒரு சமூகம் இந்த சமூகம். இன்றைக்கு எந்த போராட்டத்திலும் தொடர்பில்லாத இந்த நாட்டு சுதந்திர போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது சுதந்திர போராட்டத்தை காட்டி கொடுத்த ஒரு கூட்டம் தான் இந்த RSS பிஜேபி காரணம். இவனுக்கும் இந்த போராட்டத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? உண்மையிலேயே இவர்கள் இந்த நாட்டை நேசிப்பதாக இருந்தால், பாரத் மாதா கி ஜெய் என்று அடித்தொண்டையிலிருந்து கத்தரானே, இவனுக்கு உண்மையிலேயே பாரத் மாதா அடிமைப்பட்டு அடிமை சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருந்த போது உண்மையிலேயே என்ன செஞ்சிருக்கணும்? உண்மையிலே இவன் இந்த நாட்டை நேசிப்போனா இருந்தா களத்தில் இறங்கி போராடி இருக்கணும். 1925 RSS துவக்கப்பட்டது, 47 இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு. 22 ஆண்டு காலம் RSS இந்தியாவில் இயங்கியது. ஒரே ஒரு போராட்டத்தில் RSS காரங்க பங்கு பெற்றான்னு ஒரு வரலாற்றை காட்டுறா பார்ப்போம். ஒன்னு காட்டு, ஒரே ஒரு செய்தி சொல்லு, ஒரு சின்ன வரலாற்று துணுக்குல சொல்லு ஒரு செய்தி. நாங்க இந்த போராட்டத்தில் கலந்துகிட்டு வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து இந்தியா விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி உயிர் தியாகம் இல்ல பொருளாதார சாதாரண ஒரு ஜெயிலுக்கு போனோம்னு சொல்லு பார்ப்போம். ஒரே ஒரு RSS காரங்க கிடையாது. 22 வருஷம் என்னடா பண்ணீங்க இந்த நாட்டில்? அடிமைப்பட்ட இந்தியாவில் RSS
இந்து முஸ்லிம் கலவரங்களை உண்டாக்கி ரத்தம் ஓட விட்டான். அம்பேத்கர் அவருடைய புத்தகத்தில் சொல்வதை போன்று ஒரு உள்நாட்டு யுத்தத்தை உருவாக்கணும். நாடுக்கு சுதந்திரம் கிடைத்தால் அது ஆரிய ஆதிக்கம் கொண்ட ஒரு தேசமாக உருவாக வேண்டுமே தவிர அது எல்லா மக்களுக்குமான தேசமாக வந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி கலவரங்களை செய்த மிகப்பெரிய கொடுமைக்காரர்கள் தான் இந்த ஆர்எஸ்எஸ் காரனை தவிர, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை காட்டி கொடுத்த கொடூரர்கள் தான் இந்த ஆர்எஸ்எஸ் காரனை தவிர இந்த நாட்டுக்கு உழைத்தவர்கள் இல்ல. அவனிடத்தில் இன்றைக்கு இந்த நாடு சிக்கிக் கொண்டிருக்கிறது. அவனிடத்தில் இந்த நாடு சிக்கிக் கொண்டு தினசரி ஒரு சதி திட்டங்களை தீட்டிய வண்ணம் இருக்கிறான். தினசரி ஒரு சதி திட்டம். இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு எதிராக சிஏஏ எடுத்துட்டு வந்தான். குடியுரிமையை பறிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, ஓட்டு உரிமையை பறிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த நாட்டு மக்களை, இந்த நாட்டின் குடிமக்களை இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றுவதற்காக சதி செய்தார்கள். மக்கள் போராடி இன்றைக்கு அந்த சட்டம் முடக்கப்பட்டிருக்கிறது. இப்ப வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் ஒன்று கொண்டு வந்திருக்கு. இப்ப நாடாளுமன்றத்தில் அதனுடைய கூட்டுக்குழு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு மிகப்பெரிய எதிர்க்கட்சியினுடைய எதிர்ப்புகள் மத்தியில் தாக்கலாகி இருக்கிறது. இதன் மூலம் அவன் என்ன நினைக்கிறான்? முஸ்லிம்களுடைய வக்ஃப் சொத்துக்களை சூறையாடுவதற்காக சதி திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. பல பள்ளிவாசல்களுக்கு ரெக்கார்டே இருக்காது. ஏன் ரெக்கார்டு இருக்காது? அது காலகாலமாக பல நூற்றாண்டுகளை கடந்தது. இந்த நாடு இந்தியா என்ற ஒரு தேசம் உருவாவதற்கு முன்னால் இருந்த சொத்துக்கள் அப்படியே வம்சாவளியா வரும். அதுக்கெல்லாம் போய் ரெக்கார்டு வேணும்னு சொன்னா எங்க போய் கேட்க முடியும்? சிஐஏ சட்டம் கொண்டு வந்தப்போ அப்போ ஒன்று சொன்னா, உங்க அப்பாவுடைய பர்த் சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லி. ஏன்னா எனக்கே பர்த் சர்டிஃபிகேட் கிடையாது. 50 வயதை கடந்த யாராவது பர்த் சர்டிஃபிகேட் வச்சுக்கிறோமா? இங்க நம்ம பிள்ளைங்களுக்கு இருக்கும் பர்த் சர்டிஃபிகேட், பிறப்பு சான்றிதழ் இப்ப கொடுப்போம். அப்ப யார் நமக்கு பிறப்பு சான்றிதழ் கொடுத்தா? அதை கேட்டான். நம்ம பள்ளிக்கூடத்தில் போய் சேர்ந்ததெல்லாம் எப்படி? கையால காதை தொட்டணும். தொட்டுட்டா வயசாயிடுச்சு, 5 வயசு ஆயிடுச்சு சேர்த்துக்கன்னு சொல்லுவோம். அப்படித்தான் சேர்த்தோம். பர்த் சர்டிஃபிகேட் யாரும் கொடுக்கல, பர்த் சர்டிஃபிகேட் வழங்கவே இல்லை. அந்த அவர்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் இருந்தா தான் இந்திய குடியுரிமை கிடைக்கும் என்று எப்படி ஒரு அயோக்கியத்தனமான சட்டத்தை கொண்டு வரதை திட்டமிட்டானோ, அதே போன்று இன்றைக்கு பள்ளிவாசல் சொத்துக்கள், மதரசா சொத்துக்கள் எல்லாத்துக்கும் டாக்குமெண்ட்டை கொடு, இல்லைன்னு சொன்னா அதெல்லாம் அரசு நிலங்களாக மாற்றப்பட்டுருன்னு ஒரு சட்டம் கொண்டு வரான். இதுக்கான அதிகாரத்தை மாவட்ட கலெக்டருக்கு கொண்டு போய் கொடுக்கிறோன்றான். அப்ப இந்த நாட்டினுடைய 9.5 லட்சம் ஏக்கர் நிலங்களை இன்றைக்கு அழிச்சாட்டியம் செய்து அழிப்பதற்காக ஒரு சதி திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டங்கள் விரைவில் உருவாகும். இதெல்லாம் சாதாரண விட்டுட்டு போகக்கூடிய விவகாரம் அல்ல. நீ எது போன்ற சதித்திட்டங்களை கொண்டு வருகிறாயோ அந்த சதித்திட்டங்களுக்கு எதிராக போராட்ட களங்களை அமைத்து உயிர்களை விட்டாவது உரிமையை மீட்போமே தவிர உடத்தில் விட்டுட்டு போக மாட்டோம். அதை நீ புரிஞ்சிக்க, விட்டுட்டு போயிட மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு கோழை சமூகம் அல்ல இந்த சமூகம். இது ஒரு வீரமிக்க சமூகம். ரத்தம் சிந்தும் உயிரை விடுமே தவிர உரிமையை விட்டோம் என்கிற வரலாறு இந்த சமூகத்துக்கு இருக்காது. அதை வருங்காலம் சொல்லும் நிச்சயமா. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான சட்டங்களை கொண்டு வர பார்க்கறான். அடுத்து பொது சிவில் சட்டம். உத்தரகாண்ட்ல பொது சிவில் சட்டம் கொண்டு. பொது சிவில் சட்டம்னா என்ன? எல்லாருக்கும் பொதுவான சட்டமா? இங்க எல்லாருக்கும் ஒரே பொதுவான சட்டம் தானே? முஸ்லீம் திருநா அவர்களுக்கு வேற சட்டம், முஸ்லீம்கள் கொலை செய்தா அவர்களுக்கு வேற சட்டம், இந்துக்களுக்கு வேற சட்டமா இருக்கு. எல்லா சட்டமும் ஒரே சட்டம் தான். டிராபிக் ரூல்ஸ் மீறினா முஸ்லீமுக்கு ஒரு சட்டம், மற்றவங்களுக்கு ஒரு சட்டம் இருக்கா? எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான் இருக்கிறது. அது பொது சிவில் சட்டமாக இருந்தாலும் சரி, கிரிமினல் சட்டமாக இருந்தாலும் சரி, ஒரே 4 விஷயங்கள் முஸ்லீம்களுக்கு இருக்கிறது. என்னது? திருமணம். முஸ்லீம்களுக்குள்ளார திருமணம் செய்தால் அவர்களுக்குள்ளார சட்ட பிரகாரம், சரியத் சட்ட பிரகாரம் திருமணம் செய்து கொள்ளலாம். விவாகரத்து பெற்றுக்கொள்வதில் அந்த சட்டம் பொருந்தும். இந்த வக்ஃப் வாரிய சொத்துக்கள் சம்பந்தமான சட்டம் வரும். அதே போன்று வாரிசு உரிமை சட்டம், வாரிசு சொத்துக்களை எப்படி பிரிச்சுக்கலாம், இவ்வளவுதான். இது இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு சட்டம். இதே போன்று எல்லாருக்கும் இருக்கு. சீக்கியர்களுக்கு இருக்கிறது. சீக்கியர்களுக்கு பொதுவாக பல்வேறு சட்டங்கள் இருந்தாலும் தனியா மிகப்பெரிய சட்டம். இன்னைக்கு சீருடை பணியாளர்கள், காவல்துறையினர் இருக்கிறாங்க. காவல்துறையினர் எல்லா மதத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க, எல்லா சாதியை சேர்ந்தவங்க இருப்பாங்க. அங்க ஒரு சீக்கியர் இருந்தார்னா அவரை பார்த்தோன்னு சொல்ல முடியாதா? முடியாதா? ஏன் சொல்ல முடியும்? அவர் தலப்பா கட்டிருப்பார், தாடி வச்சிருப்பார், ஏன் இடுப்புல ஒரு கிர்பான் என்ற குருவால் வச்சிருப்பார். அவர் போலீஸ்ல இருந்தாலும் சரி, ராணுவத்தில் இருந்தாலும் சரி, எந்த சீருடை பணியாளராக, அவர் அரசு உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, எவ்வளவு உயர் பெரிய பதவியில் இருந்தாலும் சரி, அவர் தலப்பாக கழட்ட மாட்டார். மன்மோகன் சிங் மாதிரி இருப்பாங்க. காவல்துறை ராணுவத்தில் இருந்தாலும் சரி, தலப்பாக கழட்டிட்டு தான் நீ ராணுவத்துக்கு வரணும்னு சொன்னா பஞ்சாப் என்கின்ற மாநிலம் இந்தியாவில் இருக்காது.
இது அவங்களுக்கு நம்ம கொடுத்திருக்கிற உரிமை, மத உரிமை. நாம இவ்வளவு பேர் கூடுறோம், ஆளுக்கு ஒரு கத்தி வச்சீங்கன்னா நீங்க அறிவிச்சேன்னு சொன்னா என் மேல வழக்கு போட்டா கைது செய்ய முடியும் காவல்துறையால. ஆனால் சீக்கியர்கள் அனைவரும் கிர்பான் என்கிற கத்தியோடு குழுமுவதற்கு அவர்களுக்கு தனி உரிமை இருக்கிறது. அதே போன்று பழங்குடி மக்களுக்கு பல்வேறு உரிமைகள் அவருடைய வழக்க பிரகாரம், மத வழக்க பிரகாரம் இருக்கு. இப்போ உத்தரகாண்டில் இருந்து வந்திருக்கான பொது சிவில் சட்டம், அந்த சட்டத்தில் அந்த மக்கள் மாநிலத்தில் வாழக்கூடிய பழங்குடி மக்கள், காட்டில் வாழக்கூடிய அந்த காட்டில் வாழக்கூடிய பழங்குடி மக்களுக்கு மட்டும் விதிவிலக்கு. அப்ப என்ன பொது சிவில் சட்டம்? எல்லா மக்களுக்கும் ஒரே சட்டம் சொன்னா பழங்குடி மக்களுக்கு மட்டும் விதிவிலக்கு, பஞ்சாப்ல மட்டும் ஏன் சீக்கியர்களுக்கு விதிவிலக்கு? அப்ப இவங்களுக்கெல்லாம் விதிவிலக்கு கொடுத்துட்டு முஸ்லீம்களை சூறையாடுவதற்காக பொது சிவில் சட்டம் என்ற பெயர் ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கு இன்றைக்கு திட்டமிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அநியாயத்தை பார்க்கணும். எவ்வளவு பெரிய அநியாயங்களை பாருங்க. இந்த நாட்டில் நீதிமன்றங்கள் என்னவாக இருந்து கொண்டிருக்கிறது. 1.5 லட்சம் வீடுகள் புல்டவுஸ்ல வச்சு இடிக்கிறான். உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் என்கின்ற ஒரு அயோக்கியனுடைய ஆட்சியில குற்றம் செய்தார்கள் என்பதற்காக வேண்டியோ அல்லது யாரெல்லாம் எதிர்த்து பேசுறானோ அவன் வீட்டை வந்து ஜேசிபி வச்சு இடிக்கிறாங்க. புல்டோசர் பாபான்னு அதுக்கு பெருமை போங்க பாராட்டுறான். அவர் வந்தாரே புல்டோசரை வச்சு வரவேற்கிறான். இது நடந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட 5 வருடமா நடக்குது. உத்தரப்பிரதேசத்தை தொடங்கி மத்திய பிரதேசத்துக்கு வந்து குஜராத்துக்கு போய் ராஜஸ்தான்ல இருந்து பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் 1.5 லட்சம் வீடுகள் இடிக்கப்பட்டு 8 லட்சம் பேர் நடுத்தருவில் இருக்கிறான். வீடு இல்லாம 8 லட்சம் பேர், 8 லட்சம் பேர் முஸ்லிம்கள் வீடு இழந்திருக்கிறார்கள். இப்பதான் நீதிமன்றத்துக்கு போன மாசம் கண் திறக்குது. நீதிமன்றம் உத்தரவிடுது இப்படி எல்லாம் இடிக்க கூடாது. ஏன் இப்படிதான் இடிக்க கூடாது? குற்றம் செய்தார்கள் என்பதற்காக வேண்டிய அவருடைய வீடுகளை இடிப்பதற்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. தனி ஒருவர் செய்த தவறுக்காக வேண்டிய அவன் குடும்பத்தையே நீங்கள் நடுத்தரவில் நிறுத்தக்கூடாது, வீடற்றவர்களாக மாற்றக்கூடாது. இந்த உரிமை உங்களுக்கு இல்லை என்றெல்லாம் நீதிமன்றம் உத்தரவிடுது. இப்பதான் 1.5 லட்சம் வீட்டை இடிச்ச பிறகு, 8 லட்சம் பேர் தெருவுக்கு வந்த பிறகு உச்ச நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. அந்த உச்ச நீதிமன்றத்தை நோக்கி கேட்கின்றோம், இது பேர் நீதியா? நீ எல்லாம் நீதிமன்றம் நடத்துறாத நாட்டில், உன் நீதிமன்றத்தை நம்பிக்கிட்டு இந்த நாட்டில் மக்கள் வாழணுமா? அயோக்கியத்தனத்துடைய உச்சம் இல்லையா இது? ஒரு நாட்டில் நீதி நிலை பெற வேண்டும் என்று சொன்னால் முதல்ல என்ன செய்யணும்? இடிச்சவனுக்கு தண்டனை கொடு. முதல்ல எப்படி இடிச்சான் அவன்? அயோக்கியத்தனமாக அப்பாயினுடைய வீடுகளை இடிச்சு தரமட்டமாக்கி இன்றைக்கு 8 லட்சம் பேர் தெருவில் நிறுத்திருக்கிய, நிறுத்துறதுக்கு பதில் சொல்லு. இடிச்சவனை கைது செய், இடிபட்ட இழந்த அந்த மக்களுக்கு நிவாரணம் கொடு. இப்படி எல்லாம் சொல்லணும் நீதி. இதுக்கு பேர் தான் நீதி. இதை தவிர்த்துட்டு கண்டிச்சுட்டா முடிஞ்சு போச்சா? 1.5 லட்சம் வீடு வந்து அப்படி சேர்ந்துருமா அவங்க கிட்ட? 8 லட்சம் பேர் தெருவில் இருக்கானே, அவன் எப்படி வீடு வரும் அவனுக்கு? அப்ப இந்த நாட்டில் நீதிமன்றங்கள் என்பது அயோக்கியர்களுடைய புகலிடமாக இன்றைக்கு மாற்றப்பட்டு கிடக்கிறது. பாபர் மஸ்ஜிதை அபகரித்து இன்னைக்கு தீர்ப்பு என்ற பெயரில், நீதி என்ற பெயரில் தீர்ப்பை கொடுத்தவனெல்லாம் இன்றைக்கு மாநில ஆளுநர்களாகவும் எம்பிக்களாகவும் போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். இந்த நாட்டினுடைய நீதிமன்றங்களே இன்றைக்கு அயோக்கியத்தனங்களின் கூடாரங்களாக இன்றைக்கு மாறி இருக்கக்கூடிய அநியாயங்களை பார்க்கிறோம். இந்த அநியாயங்களுக்கு எதிராக இன்றைக்கு முஸ்லீம் சமூகம் மட்டுமல்ல இன்னைக்கு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, ஏதோ முஸ்லீம்களுக்கு எதிராகத்தான் எங்க பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, மற்றவங்களுக்கெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லைன்னு. ஒன்றை நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய மோடி ஆட்சி என்பது பெரும்பான்மை இந்துக்களுக்கான ஆட்சி அல்ல. பெரும்பான்மை இந்துக்களுக்கான ஆட்சி அல்ல. அவன் உருவாக்க நினைக்கக்கூடிய இந்து ராஷ்டிரம் என்பது இந்துக்களுக்கான ராஜ்யம் அல்ல. அது முழுக்க முழுக்க பிராமணிய ராஜ்யம், ஆரிய ராஜ்யம். ஆரிய ஆதிக்கத்தை இந்த மண்ணில் நிலைநிறுத்துவதற்காக நடத்தக்கூடிய அட்டூழியங்கள் இதெல்லாம். இன்னைக்கு கல்விக்கு தர வேண்டிய நிதி 2152 கோடி ரூபாய் பள்ளி கல்விக்கு கொடுக்க வேண்டிய நிதியை ஒன்றியத்தினுடைய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கொடுக்க முடியாது. நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஏற்கும் வரை நாங்கள் உங்களுக்கு அந்த பணத்தை கொடுக்க முடியாது என்று ஆணவமாக பதிலளித்திருக்கிறார். இன்றைக்கு மிகப்பெரிய எதிர்ப்புகள் இன்றைக்கு வந்திருக்கிறது. மும்மொழி கொள்கையை என்பதை நாங்கள் ஏற்க மாட்டோம்.